ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2023 எடிஷன் பல்சர் NS 125 மாடலுங்க, OBD2 வெர்ஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OBD2A அப்படின்னு போட்டிருக்கு. OBD2 வெர்ஷன் அண்ட் BS7 கூட சொல்லலாம், BS6 Phase 2 கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு நேம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா E20 வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய வேரியண்ட்டுங்க. இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் பைக்ஸ், ஏன்னா இன்னிமே அந்த ஒரு ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய பைக்ஸ் ஆர் பிப்ரவரியிலேருந்தே சில பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா பைக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த E20 அண்ட் இந்த 2023 இருக்க எல்லா எடிஷன்ஸுமே நமக்கு E20 அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த NS 125 ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ பைக்ஸோட லுக்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அண்ட் ஓட்டுறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தனியாக சொல்லுவோம். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பைக்கோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் பழைய வெர்ஷனுக்கு இதுக்கு புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 125cc என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த 11.8 bhp அண்ட் 11 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின். ஸோ எஸ், ஒரு பேசிக்கான 125cc என்ஜின், பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான டியூனிங் கொடுத்த என்ஜினுங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு 125cc வேணும், மைலேஜ் ஆப்ஷனில் வேணும்னா நமக்கு பல்சர் 125 ஒரு வேரியன்ட் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 125X அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது, சரிங்களா? பட் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் NS நேக்கிட் ஸ்போர்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக டியூன் பண்ண ஒரு பைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பர்ஃபார்மன்ஸ் அதுதான். இந்த வண்டியில் எந்த ஒரு கூலிங் சிஸ்டமும் கிடையாது. இந்த பைக்கோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதாரண ஒரு ஏர் கூலிங் என்ஜினில் தான் வருதுங்க, ஓகேவா? ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், உங்களுக்கு 4 ஸ்பீட் கிடையாது, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். எஸ், பேசிக்காக நமக்கு பல்சர் 150 என்ன ஒரு பேட்டர்ன், அந்த யூனிவர்சல் பேட்டர்ன், ஃபஸ்ட் கியர் மேலே போட்டு மற்றெல்லாம் கீழே போடும் இல்லையா, அதே மாதிரியான கியர் பேட்டர்ன் தான் இந்த பைக்லையும். கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, O2 சென்சார் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூவல் இன்ஜெக்ஷனில் ரன் ஆகக்கூடிய ஒரு பைக்கு. எப்படி நம்ம பல்சர் 125 வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கம் ஒரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை 110cc நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கார்பரேட்டர் ஒரு எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இதில் வந்து இப்படி NS 160 அண்ட் 200 இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பத்ததுக்கு கிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுல் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். பட் பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு NSல என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியோ அதுதான் உங்களுக்கு பல்சரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பில் வரும், ஓகேவா? அயன் டேங்க் வரும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஃபைபர் டேங்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட ஹெட் செட்டப் பொறுத்த வரைக்கும் as usual சேம் as N25. ஸோ பழைய வேரியண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா NS 200 அண்ட் NS 160 எடுத்த அதே டிசைன்ஸ் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹெட்டோட டிசைன்ஸ் எந்த பொசிஷனும் சேஞ்ச் பண்ணலைங்க. உங்களுக்கு அந்த வண்டியில் எப்படி இருக்கோ அதே பொசிஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்து வருதுங்க. ஸோ மற்றபடி பல்சர் அண்ட் அந்த ஒரு லோகோ வந்து பண்ணியிருக்காங்க. சீட்ஸோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சான சீட்டு தான், பட் நல்லா இருக்குது. லாங் கூட நீங்கள் போகலாம், அந்தளவுக்கு நல்ல சீட்டு தான். நமக்கு அதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. NS 160 என்ன சீட் மெட்டீரியல் அண்ட் டேங்க் மெட்டீரியல் வருதோ அதே தான் இந்த பைக்லேயும் வருது. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாமே சேம் தான். அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ். டயர்ஸோட செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 80/100 செக்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 110 அண்ட் 120 நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயர்ஸ் தான் வருது. அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 17 inches வீல் சைஸ் தாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெவியேஷன்ஸ் கிடையாது. கொஞ்சம் பெரிய டயர் நீங்கள் போட்டுக்கணும்னா ரியரில் வந்து 120 செக்ஷன் போட்டுக்கலாம். பட் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை பல்சரில் நீங்கள் வரக்கூடிய அதே டயரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அண்ட் ரியரோட லைட்டுங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் LEDs தான். உங்களுக்கு அந்த பல்சர் சீரியஸில் கொடுக்குற அதே விஷயம் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் மேக்ஸிமம் பஜாஜ் வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லணும். NS அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பைக்குக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஏர் இன்டேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஏர் இன்டேக் இருக்கும், அது உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்கும்போது. அண்ட் அந்த இப்போ NS 200 வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் லிக்விட் கூல்டு அந்த ஒரு ரேடியேட்டர் வரும் இல்லை, அதே மாதிரி 160 வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூல் ரேடியேட்டர் வரும். அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டாக ஃபின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஏர் கூலிங் என்ஜின் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஒரு சேசஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரே கலர் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நல்லா இருக்குங்க. ஏன்னா இது ஒரு டீவியேட் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து நார்மலாக இந்த கலர் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா NS 200 இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ரேம்ஸ் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து மாடல் இது. அதுலேருந்து இதில் எந்த கலரும் சேஞ்ச் பண்ணல. பட் NS 200க்கும் NS 160க்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன்.
ஸோ நைட்ராக்ஸ் டைப் தான். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவர் அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சஸ்பென்ஷன்ஸு. பட் என்எஸ்ல இதோட ஒரு பெட்டரான சஸ்பென்ஷன் வந்து ரியரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இப்போதைக்கு யூஎஸ்டி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஏரிக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பாருங்கள். இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 805 mm சீட் ஹைட்டு. பட் என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5'9" to 5'10" இருப்பேன். எனக்குலாம் 2 காலுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகிட்டுது. உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5'7" மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த வண்டி. ஸோ கீ வந்து உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட்லாம் கிடையாது, நார்மலான ஒரு கீ சிஸ்டம் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியல் மீட்டர் டைப் தான். இதில் வந்து அந்த அடிஷ்னலாக எதுவும் இல்லை. இதோட காம்படிட்டர்ஸ்னு பார்க்குறப்ப ரைடர், அதுக்கப்புறமேட்டு ரைடர்லாம் வந்து டிஎஃப்டி இருக்குது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் எண்டோட பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் ஓடோ ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது. தென் நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ், லோ பேட்ரி, ஹை பீம், மால் ஃபங்க்ஷன் சென்சார், பஜாஜோட லோகோ வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் சுவிச்சஸ் டைப்னு பார்த்துறப்ப இந்த வண்டி சிபிஎஸ் யூனிட்டில் ஒர்க் ஆகும். ஸோ ரியர் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக மெக்கானிசட் ஆகும். ஸோ தெரியுதுங்களா, உங்களுக்கு ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். என்ஜின் கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த பீட் இது வந்து அண்டர்பில் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு அதோட பீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். என்எஸ் மாதிரியே பீட் இருக்கும். பட் என்எஸ் அளவுக்கு ஹார்டாக இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் அதே சுவிச்சஸ் தான், ஹை பீம், லோ பீம், பாஸு, தென் இண்டிகேட்டர்ஸ் வந்து என்எஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட கிளச்சுங்க. கிளச்சு வந்து சிங்கிள் விரல் அப்படி நீங்கள் பிடிச்சி ஷிஃப்ட் பண்ணலாம். அது நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சி ஷிஃப்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. டேங்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உண்மையாலுமே இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 49-50 கிடைக்குதுங்க. ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா, கொஞ்சம் வெரைட்டி ஓட்டினீங்கன்னா 45 கிலோமீட்டர் தருது. ஸோ 125க்கு 45 கம்மி தான். பட் இது பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா, அதனாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த பைக்கை. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல மைலேஜுமே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 அந்த 1.25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்லேருந்து வருதுங்க. ஓகேவா. ஸோ 1.25 லட்சம் வருது. இதை விட கம்மி ப்ரைஸுக்கு மைலேஜ் பைக்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த பைக் எதுக்காக வரீங்க? பர்ஃபார்மன்ஸ்க்காக. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் கிளியராக. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், 125cc என்எஸ்ஓ என்னால் என்எஸ் 200 அளவுக்கு ஒரு 1.25 லட்சம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் என்னால் ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் எனக்கு என்எஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். 125லேருந்து நீங்கள் போகலாம். ஓகேங்களா. அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி இந்த பைக் வாங்க வரவங்க இதுக்கான பவரையும் இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பைக்கோடைய டெஸ்ட் ரிவ்யூ இதை தொடர்ந்து வருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த பல்சர் NS 125 BS6 ஆர் BS7 வேரியண்ட் 2023 எடிஷனோட டெஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.